ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு SAP வியூஸ். இன்னைக்கு டேட் 6/6/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த வீடியோனுடைய இம்பார்ட்டண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறுதேர்வு வேணும் அப்படின்னு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. ஆவடியில் தேர்வு எழுதின மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவங்களுக்கான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது. என்ன அப்படின்னா, நோ ரீநீட், மறுதேர்வு அப்படிங்கிறது கிடையாது. என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். அதே போல் SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நீட்டு அப்டேட் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன், MBBS அட்மிஷன் தொடர்பாகவும், அதே போல் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அந்த மறுதேர்வு கிடையாது அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத முழு விளக்கத்தோடு பார்த்துடலாம். ஆவடி குன்றத்தூர் மையங்களில் தேர்வு எழுதிய 16 மாணவர்கள் மறுதேர்வு நடத்த சொல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். மின்சாரம் துண்டிப்பால் நீட் தேர்வுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என விசாரணையில் தகவல். அப்போது அந்த பவர் ஃபெயிலியர்னால் எந்த விதமான பாதிப்பும் நடைபெறவில்லை என தேசிய தேர்வு முகமை பதில் மனு கொடுத்துட்டாங்க. அதில் எல்லா விளக்கமும் கொடுத்துட்டாங்க. ஸோ நீட் மறுதேர்வு நடத்த கோரிய மனு அப்படிங்கிறது தள்ளுபடி. அப்படின்னா அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. மறுதேர்வு அப்படிங்கிறது கிடையாது, நோ ரீநீட். ஓகேங்களா? நீட் மறுதேர்வு நடத்த கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. மழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் தேர்வு எழுத முடியவில்லை என கூறி மாணவர்கள் சார்பில் மனு தொடரப்பட்டிருந்தது. அப்போது இந்த மழையின் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் தேர்வு எழுத முடியவில்லை என மாணவர்கள் மனு கொடுத்திருந்தனர். இப்போது அதனை விசாரித்த நீதிபதிகள் NTA கொடுத்த பதில் மனு இதையெல்லாம் விசாரிச்சுட்டு 16 மாணவர்களுக்காக மீண்டும் மறுதேர்வு நடத்த முடியாது அப்படின்னு அந்த மனுவை ரத்து பண்ணிட்டாங்க. அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் மறுதேர்வு நடத்த முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான ஆர்டர் இன்னமும் அப்லோட் பண்ணல. அந்த ஆர்டர் அப்லோட் பண்ணோடனே அதையும் எடுத்து ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு நீட் மறுதேர்வு கிடையாது அப்படிங்கிறத சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. ஸோ கூடிய விரைவில் நீட் ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிடப்படும். ஓகேங்களா? எந்த நேரத்துலையும் நீட் தேர்வு அப்படிங்கிறது வெளியிடப்படலாம். அப்போது அந்த நீட் ரிசல்ட் வந்த உடனே அதை பற்றின அப்டேட்டும் அதுக்கான வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நேற்று சென்னை செய்தியாளர்கள் சந்திப்பில் சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் இன்று தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். இது வரைக்கும் ஓப்பன் ஆகலை. மேபி இந்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். அப்படி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணி அதை பற்றின நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உடனடியாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ கீப் வாட்சிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவையும் ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். நீட் ரிசல்ட் கூடிய விரைவில் வெளியிடப்படும். நீட் மறுதேர்வு கிடையாது. இதுதான் இந்த வீடியோனுடைய முக்கிய சாராம்சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.